வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவுக்கு வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமாக அங்கிருந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். இந்நிலையில் அவரை திருப்பி அனுப்ப வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது வங்கதேச அரசு சார்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு? இந்தியாவினுடைய நிலைப்பாடு முன்பிலிருந்து ஆரம்பத்திலிருந்து ஷேக் ஹசீனா இங்கு வந்து சேர்ந்ததிலிருந்து என்னவாக இருந்தது? வங்கதேசத்திலே வன்முறை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையிலே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேசத்திலிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் ஷேக் ஹசீனா. அப்போதிலிருந்தே அவருக்கு இந்தியாவில் தஞ்சம் அளிப்பதை தவிர வேறு சில நாடுகளிலே, கனடா, பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலே தஞ்சம் அளிக்கலாமா என்பது குறித்த பரிசீலனைகள் நடந்து வந்தன. பிரிட்டன் செல்வதற்கும் அவர் பல்வேறு முயற்சிகளை செய்தார். அப்படி அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிட்டாத நிலையிலே அவர் இன்னமும் இந்தியாவிலே தங்கியிருக்கிறார். இத்தகைய சூழலில்தான் வங்கதேச அரசு மீண்டும் மீண்டும் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், இந்திய அரசு அவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அப்படி நடைபெற்றால் அவரது உயிருக்கு ஆபத்து எனவும், ஆகவே அவர் அங்கே திருப்பி அனுப்பப்படக்கூடாது எனவும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே ஷேக் ஹசீனா மட்டுமல்லாமல் அவரது ஆதரவாளர்கள் பலருக்கும் எதிராக கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறையிலே அவரது ஆதரவாளர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கும் நிலையிலே ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பக்கூடாது என இந்திய அரசு தற்போதைய நிலைப்பாடை வெளியில் சொல்லாவிட்டாலும் அத்தகைய நிலைப்பாடுடன் உறுதியுடன் இருந்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் மீண்டும் ஒருமுறை ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என வங்கதேசத்திலே தற்போது செயல்பட்டு வரும் இடைக்கால அரசு வலியுறுத்தி இருக்கிறது. கணபதி, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் யூனுஸிடம் கேள்வி கேட்டபோது வங்கதேச மக்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க, ஷேக் ஹசீனாவை இங்கே மறுபடியும் வங்கதேசத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே நிலைப்பாட்டில் தான் இன்னும் உறுதியாக இருக்கிறார்களா? அதற்காகத்தான் இந்தியாவிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்களா? நிச்சயமாக வங்கதேசத்திலே வெளியுறவுத்துறை ஆலோசகராக இருக்கும் தௌஹீத் ஹுசைன் இன்று இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது, இந்திய அரசுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கடிதம் எழுதி ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம் என. அவர்தான் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதனால் தௌஹீத் ஹுசைனுடைய இந்த கோரிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக இருக்கும் முகமது யூனுஸும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகிறார். ஏனென்றால் எதிர்கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்ததோ அவர்கள் ஷேக் ஹசீனா திரும்ப வர வேண்டும், அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவேதான் வங்கதேச அரசியலிலே ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருப்பதால் இந்தியாவுக்கும் தற்போது இத்தகைய சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்குவதற்கு நன்றி கணபதி.